ஸ்ரீ அவர்களை பற்றி தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க இந்த 2-3 நாட்களாக பேசி வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் அவருடைய ஐடியிலேருந்து வெளியான ஒரு பதிவு, அதே போல் வீடியோ. என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அவங்களுக்கு தெரிந்த கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது உண்மை. ஏன்னா தனக்கு நடித்த படத்தினுடைய சம்பள பாக்கி இன்னுமே இருக்குது. அவர் 6 படங்கள் நடிச்சிருந்தாரு. 1 மட்டும்தான் சரியாக ஓடலை. மீதி 5மே நல்ல வரவேற்பை பெற்று கொடுத்த ஒரு திரைப்படம். அதோடு மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு நபர். சீரியல் மூலமாக அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க கனா காணும் காலங்களில். ஒரு சிலர் மட்டும்தான் திரைக்கு வந்தாங்க. அதில் பிளாக் பாண்டி அவர்கள் சப்போர்ட்டிங் கேரக்டரில் போயிட்டார். ஆனால் இவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ஹீரோவாக களமிறங்கினார். இந்த நிலையில் தொடர்ந்து நிறைய திரைப்படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். நல்ல ஒரு ரவுண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் திடீரென காணாமல் போயிட்டார். இவருக்கு மன அழுத்தம் ஏற்பட முக்கியமாக அவருடைய சம்பள பாக்கி கிடைக்காது தான். ஒருவேளை அவருக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்து அவர் வாழ்க்கையில் திருமணம் அப்படிலாம் ஆயிருந்தால் அவர் நல்லா இருந்திருப்பாரோ என்னவோன்னு எல்லோரும் சொல்லி வராங்க. இப்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயக்குனர் ஒருத்தர் அவரை யாராவது பார்த்தா நிச்சயமாக எங்களிடம் சொல்லுங்கள், நாங்களுமே அந்த வீடியோ வெளியான ஐடியிலேருந்து எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு கவனிக்க சொல்லியிருக்கோம். எங்களுடைய சார்பாக அவரை நலமோட திருப்பி கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். நல்ல நடிகர், அதனால் இப்போ நாங்கள் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரியாக இப்போ சொல்லியிருக்கிறாங்களா. அதனால் இப்போ அவரை தேடக்கூடிய ஒரு வேலையிலையும் இறங்கியிருக்காங்க. நல்ல ஒரு நடிகருக்கு, திறமை இருக்கக்கூடிய ஒரு நடிகருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரவே கூடாது அப்படின்ற மாதிரியாக இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நிறைய திறமைகள் இருந்தாலும் சரியான வழி இல்லை அப்படின்னா வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் வீணாக போயிடும் அப்படின்றது தான் உண்மை. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி அவரை சரி பண்ணணுன்றது தான் இப்போ எல்லோரினுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் அடுத்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் LIC. இதில் நிறைய பாடல்கள் எப்போவோ வெளியாயிடுச்சு. ஏற்கனவே ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. சில பிரச்சனைகளால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பிரதீப் அவர்கள் 2 படங்கள் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டாரு. அதே போல் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இது கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நல்ல கதையம்சம் இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்தாலே அந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? படம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.